உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். மதுரை மத்திய சிறையில் நான் ஆயுதண்ணன் சிறைவாசியாக இருந்த காலத்திலிருந்து 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். தமது ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி அவர் எனக்குள்ளாக இறங்கி என் மூலமாக கூறக்கூடிய தீர்க்க தரிசனங்களைத்தான் மாமனிதன் இம்மாற்றோருடைய வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறேன். எப்படி எடுத்து பேசுகிறேன் என்பதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்க. என் தேவனாகிய கர்த்தர் 2008 முதல் என்னை பற்றியும் எனது பணியை பற்றியும் சென்னைக்கு என்னை அழைச்சிடுவது பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் மூத்த மகள் இளைய மகள் என் மகனை பற்றியும் அப்புறம் 2014 முதல் அரசியல்வாதிகளை பற்றியும் 3ஆம் உலக போரை பற்றியும் கொரோனா வைரஸை பற்றியும் உக்ரைன் ரஷ்யா போரை பற்றியும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை பற்றியும் பல தீர்க்கதரிசனம் கூறியிருக்கிறார். அவர்கள் அனைத்தையும் உலக தனங்கள் சேர்ந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோர்கள் ஒளிபரப்பி இருக்கிறேன். ஒவ்வொன்றையும் தனித்தனி பிளேலிஸ்ட்டை போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பாருங்க. எல்லாமே நடந்திருக்கிறது, எல்லாமே 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 நடந்திருக்கு, நிறைவேறிக்கிறது. கடவுள் தீர்க்கதரிசனம் அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் குறித்து என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனங்களை மாமனிதன் இம்மாற்றோர்கள் யூடியூப் சேனலில் கீழ்கண்ட எபிசோடில் ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். எபிசோடு 46 நாள் 7/7/2023, எபிசோடு 54 நாள் 24/8/2023, எபிசோடு 55 நாள் 29/8/2023, எபிசோடு 61 நாள் 16/3/2024, எபிசோடு 62 நாள் 23/3/2024, 27/3/2024, 2/4/2024 3 பாட்டாக ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். இவற்றையெல்லாம் பாருங்கள். இவைகளில் 2014 டிசம்பர்லேயே 2021 அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று என் தேவனாய கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனம் கூறினார். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. அதை குறித்து போட்டிருக்கிறேன். அப்போது தற்போது அவருடைய ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவருக்கு ரொம்ப கருத்தன் இருக்கான்னு போட்டிருக்கிறேன். அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. இவைகளை ஏன் நான் போடுகிறேன்? இவைகளாம் கடவுள் ஏன் எடுத்து பேசுகிறார்? நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் அரசியல்வாதிகள் கொடுத்திருக்கிறார், முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அவர்களை பற்றி பேசுவதுதான் இந்த தேவனாய கர்த்தர் கடவுளின் தீர்க்க தரிசனம். ஆகவே பைபிள் உள்ள அனைத்தையும் ராஜாக்கள், நியாயாதிபதிகள், மன்னர்கள், அரசர்களை பற்றி தான் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார். அதான் எபிசோட எல்லாம் பைபிள் இருக்குது. அதுதான் இன்னும் கூறிக்கொண்டு வருகிறார். தற்போது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அனைத்து அரசியல் ஜெயலலிதா பற்றி கூறினார், பழனிசாமி பற்றி கூறினார், எடப்பாடி பழனிசாமி பற்றி கூறினார், மு.க. ஸ்டாலின் பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார். அவைகளை தான் உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள மாமனிதன் மாற்றுவர்கள் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல அல்ல அல்ல, கடவுளின் வார்த்தைகள், கடவுளின் தீர்க்க தரிசனங்கள். இதற்கு நான் பொறுப்பு அல்ல, கடவுள் தான் பொறுப்பு. உங்களுக்கு நன்மை நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு, உங்களுக்கு தீமை நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்மை நடந்தால் என்னை நீங்கள் பாராட்ட வேண்டாம், தீமை நடந்தால் என்னிடத்தில் கோப்பட வேண்டாம். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி சொல்லும்போது நன்மனா அதை தெரிந்து கொள்ளுங்கள், தீமனா இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்று கேட்டால் நான் வணக்கம் சொல்லுகிறேன். தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள், அவர்கள் மகன் உதயநிதி ஸ்டாலின் பற்றி என் தேவனாகிய கர்த்தர் கடவுளிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 11/3/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். தேரி குத் கயிறுந்துக்க அகர தட்ட தொட்டுமே துபித் கித் கயிறுந்து கக்குமா தட்டு தொட்டு சுரந்தட்டத்து கயிறுந்து கக்குமாட்ட தொட்டும் குடும்பம் தட்டு தெங்கிடி தட்டு திட்டுமே ஓபித்து குத் கயிறுந்துக்க சுடே அகர தொடுங்கோடு தொடம் கேடி எத்தும் கொத்தும் கிவி பதம் ஆரண்டதுக்க ஏகிடந்துக்க ஓஹே இகடந்தொட்டொந்தடு திடங்கிட திடக்க கொட்டுமே. தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். வாதை வேதனை அவனுக்கு, சிறையிருப்பு அவனுக்கு, மரணம் அவனது குமாரனுக்கு, மரணம் அவனது குமாரனுக்கு, மரணம் அவனது குமாரனுக்கு.
ஆலோசனைக்காரியாக இருந்து தேசத்திற்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிற தேசத்தின் அதிபதியானவனின் ஸ்திரியானவள் வாதை வேதனை அவள் ஆயுள் முழுவதும் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டியிருக்கிறேன். இத்தேசத்தின் அதிபதியான தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டி இருக்கிறார். கெட்ட காலம் மு.க.ஸ்டாலின் கெட்ட காலம், கருத்தை நீட்டி விட்டார்கள். அவரை அழிப்பார், வேதனைப்படுத்துவார், பதவியை பறிப்பார். கடவுள் திருக்க தரிசனம். வாதை வேதனை அவனுக்கு, மு.க.ஸ்டாலினுக்கு. வாதைனா நோய், வேதனை பல தரப்பட்ட வேதனை மு.க.ஸ்டாலினுக்கு. சிறையிருப்பு அவனுக்கு. இது என்னோட வார்த்தை அல்ல, வார்த்தை. சிறையிருப்பு மு.க.ஸ்டாலின் கொடுப்பான், சிறைக்கு அனுப்புவேன்னு மு.க.ஸ்டாலின் அனுப்புவேன்னு சொல்றாரு. இது மு.க.ஸ்டாலினுக்கு அவர் சொல்றதுக்கு தரிசனம். அடுத்து வேதனை. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் யாராவது பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுங்க, சொல்லி இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை அவங்க சோசியலை பார்த்தோ, ஒரு ஜாதகங்களை பார்த்தோ, ஜாதக கணிப்பு பார்த்தோ, இல்லை ஒரு பரிகாரம் செஞ்சோ தப்பித்துக்கொள்ள வெளியே பாருங்கள். மரணம் அவனது குமாரனுக்கு, மரணம் அவனது குமாரனுக்கு, மரணம் அவனது குமாரனுக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் 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 3 தடவை சொல்லிட்டாரு. என்ன நான் கேட்டேன், நான் பல தடவை சொல்லிட்டேன், கையெடுத்து கும்பிடுறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. துர்காஸ்டாலின் அவர்களே, மு.க.ஸ்டாலின் அவர்களே, அவர்களிடத்தில் கட்சி சேர்ந்த யாராவது இது எபிசோட் போட்டு காட்டுங்க, சொல்லுங்க. இது மாதிரி ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மாமனிதன் சொல்றாரு, கடவுள் வார்த்தைன்னு சொல்றாரு, நான் அவரை பாருங்க. என்ன பார்க்கறதுக்கா, எனக்கு பார்க்கறதுக்கு அறிமுக தான் நான் பார்க்கறது. என்ன பார்க்க முடியாது, உங்களெல்லாம் பார்க்க முடியாது, என்னால் நேரில் பார்த்து சொல்ல முடியாது. நான் தான் யூடியூப்ல போடுறேன். இந்த பார்க்குற யாராவது திமுக அனுதாபிகள், அவரை உதயநிதி ஸ்டாலின் மேல் இளைஞரணி, திமுக இளைஞரணி யாராவது பார்த்தா சொல்லுங்க. ஏன்னா கூப்பிட்டா வணக்கம் சொல்றேன். நல்ல சோசியலை பார்க்க சொல்லுங்க. அவங்க சாதனை நல்லா இருக்கா இல்லையா, என்ன செய்யணும் பார்க்க சொல்லுங்க. இந்த மரணத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலினை தயவு செய்து காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். ஆலோசனைக்காரியாக இருந்து இத்தேசத்திற்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிற இத்தேசத்தின் அதிபதியானவன் ஸ்திரீயானவள் வாதை வேதனை அவள் ஆயுள் முழுவதும் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். இது என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. துர்காஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டாரு இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், அவன் தெரிந்து கொள்ளுங்கள். ஆலோசனைக்காரியாக இருந்ததுன்னா அவன் குடும்பத்துக்கு எல்லாமே ஆலோசனை கூறுறது துர்காஸ்டாலின் அவர்கள் என்பது கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு மு.க.ஸ்டாலின் சும்மா இருந்தாலும் துர்காஸ்டாலின் அவர் தான் எல்லாமே சொல்லி அவங்க குடும்பத்தை ஆலோசனையாக இருக்கிறாங்கன்னு கடவுள் சொல்றாரு. இத்தேசத்துக்கு விரோதமாகவே நன்மை செஞ்சா பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவே அவங்க செயல்படுறதா கடவுள் சொல்கிறார். செயல்பட்டு கொண்டு இருக்கிற துர்காஸ்டாலின் அவர்களுக்கு வாதை வேதனை, வாதை கொடுப்பேன்னு சொல்றாரு. என்ன வாதம் எனக்கு தெரியாது, எப்போ கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. கடவுள் வார்த்தை நான் சொல்லிவிடுகிறேன். வாதையை கொடுப்பேன். துர்காஸ்டாலின் அவர்கள் ஆயுள் முழுவதும் வேதனைப்படுவார்கள். வாதை 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 கொடுப்பேன் 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 கடவுள் சொல்றாரு. இது என் வார்த்தைகள் அல்ல, கடவுள் வார்த்தைகள். என்னிடத்தில் விளக்கம் கேட்டால் நிறைய சொல்ல தயாராக இருக்கிறேன். 12/3/2024 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். விதைக்கு குத்கை இருந்துக்க சகடமாடோ தொம் கேடை மாதட்டும் திக்கை திக்கை இருந்துக்க அகட தொடம் மூடுமாத மட சண்டி திக்கடம் கோத்துமோ உடைக்கி திக்கை இருந்தன கட்டக்க கட்ட தொங்குட்டு திட்டிங்கி திட்டிம்மா ஓடை திக ரெண்டர தடங்கட தொடைங்காத கேடுந்துக்க சோகிடி போதோரமே தேசம் தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். அவன் ஸ்திரியானவள் குமாரன், குமாரத்தியின் கணவன், சுற்றும் சூழும் நிறைந்திருக்கிறவர்கள் அனைவரும் செய்த அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் லாபம், அரசியல் கொள்ளை
பரிதானம் அனைத்தும் உலக ஜனங்களுக்கு முன்பாக நானே வெளிப்படுத்துவேன். இத்தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே முடிவுக்கு வருகிறது. தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். வேதனை, வாதை, சிறையிருப்பு அவனுக்கு. அவனது சிறியானவளே ஆணிவேர். அவனது அழிவுக்கு காரணமானவள் அவள். அவளுக்கு கொடுப்பேன் வாதை, 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 கொடிய வாதை அவளுக்கு கொடுப்பேன். வேதனைப்படுவாள், வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவாள். இத்தேசம் தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டி விட்டார். மு க ஸ்டாலினுக்கும் குடும்பத்திற்கும் கெட்ட காலம், கெட்ட காலம், கெட்ட காலம். அவன் மு க ஸ்டாலின் அவன் ஸ்திரியானவள், குமாரன், குமாரத்தின் கணவன், சுற்றும் சூழும் நிறைந்திருக்கிறவர்கள் அனைவரும் செய்த அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் லாபம், அரசியல் கொள்ளை, பரிதானம் அனைத்தும் உலக ஜனங்களுக்கு முன்பாக நானே வெளிப்படுத்துவேன். கடவுள் சொல்றாரு. நான் சொல்ல வார்த்தைகள்ல என்ன செய்ய எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு எதிரியும் அல்ல, நான் எந்த கட்சியும் சாராதவன், எந்த பத்திரிகையாலும் கிடையாது. ஒரு யூடியூப் சேனல் கடவுள் சொன்ன வார்த்தையில போட்டுக்கொண்டு இருக்கிறேன். கடவுள் சொன்ன வார்த்தையில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மு க ஸ்டாலின், அவர் மனைவி துர்கா ஸ்டாலின், குமாரன் உதயநிதி ஸ்டாலின், குமாரத்தின் சபரிசன், கூட இருக்க சுத்தம் சேர்ந்தவர்கள் அனைவருமே செய்கிற அரசியல் சூழ்ச்சிகள். என்ன அரசியல் சூழ்ச்சிகள் யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தெரியும். அரசியல் லாபம், இதுல எவ்வளவு லாபம் அடைகிறாங்க, இதுல எவ்வளவு பாக்குறாங்க. அரசியல் கொள்ளைன்னு கடவுள் சொல்றாரு. நான் சொல்ல முடியாது, நான் எதிர்கட்சிக்காரன் கிடையாது. கடவுள் சொல்றாரு, நான் நிருபர் கிடையாது, நான் பத்திரிகையாளன் கிடையாது. அரசியல் கொள்ளை, பரிதானம், லஞ்சம் வாங்குறது, யார்கிட்ட லஞ்சம், எந்த அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குறாங்க, அனைத்தும் உலக ஜனங்களுக்கு முன்பாக நானே வெளிப்படுத்துவேன். கடவுளை வெளிப்படுத்துவார். அவங்க செய்யறது என்னென்ன செயல் செய்யறாங்களோ அனைத்தையும் கடவுளே வெளிப்படுத்துவார். அவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. மு க ஸ்டாலினும், துர்கா ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலின், சபரிசனும் என்ன செய்யறாங்க எனக்கு தெரியாது. கூட என்ன செய்ய தெரியாது. கடவுள் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் பார்த்துக் கொள்ளலாம். இத்தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி மு க ஸ்டாலினுக்கு முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே முடிவுக்கு வருகிறது. 5 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே முடிவுக்கு வரும். அது முக்கியமான பாயிண்ட். இவருக்கு நரேந்திர மோடிக்கு 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு தான் முடிவுக்கு வரும். 5 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பாக முடிவுக்கு வரும். 2021 தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வந்தார். 2026 பதவி முடிவுக்கு வருகிறது. அந்த 2026 முன்பாக 2024, 25 அவர் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும். கடவுள் வார்த்தை. தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தை பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் மரணத்தை பார்க்கிறான். மு கருணாநிதி அவர்களின் மரணத்தை பார்த்தவன் மு கருணாநிதி அவர்களின் மரணத்தை பார்த்தவன் மு க ஸ்டாலின். தன் குமாரனா உதயநிதி ஸ்டாலின் மரணத்தையும் பார்ப்பார். வேதனையா இருக்கிறது. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லணும். தயவு செய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுங்கள். மு க ஸ்டாலின் அவர்களே, துர்கா ஸ்டாலின் அவர்களே, இதை பார்க்கிறவர்கள், திமுக தொண்டர்கள், திமுக கட்சியை சேர்ந்தவங்க யாரையா சொல்லுங்க. என்ற கூட்டம் வழக்கம் சொல்றேன். நல்ல ஒரு ஜோசியரை பார்த்து, அவன் ஜாதகத்தை கணிச்சு, கெட்ட காலம் என்ன காலம் பார்த்து என்ன பரிகாரம் செய்யறாரு, பரிகாரம் பண்ண பாருங்க. இது கடவுளை வார்த்தைகள். மு க கருணாநிதியின் மரணத்தை பார்த்த மு க ஸ்டாலின் அவருக்கு குமாரன் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை பார்ப்பார் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா நடக்கும். இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத அவங்க ஆலோசிக்கலாம். தயவு செய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள். வேதனை, வாதை, சிறையிருப்பு அவனுக்கு. மு க ஸ்டாலினுக்கு வேதனை, பல வேதனை இருக்கும். வாதை, நோய், சிறைக்கு கொஞ்சம் சொல்றாரு, எப்பன்னு தெரியாது மு க ஸ்டாலினுக்கு.
அவனது சிறியானவள் ஆணிவேர். அதாவது அந்த குடும்பத்துக்கு அவங்க எல்லாமே துர்காசாலின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆணிவேர் அவங்க தான் அடிப்படை எல்லாமே. அவங்க குடும்பத்தையும் அவங்க தான் பாதுகாத்து கொண்டு வராங்க. அவங்க தான் குடும்பத்தை நடத்தி கொண்டு வராங்க. அவங்க சொல்கிறது தான் முக ஸ்டாலின் கேட்பாரு, உதயம் ஸ்டாலின், சபரிசன் எல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. இந்த கிச்சன் கேப்டன் சொல்லுவாங்க, அது உண்மையாக இருக்கலாம். அவனது சிறியானவள் ஆணிவேர். துர்காசாலின் தான் அவங்க குடும்பத்துக்கு ஆணிவேர். அவனது அழிவுக்கு காரணமானவள் அவள் தான். எனக்கு தெரியாதுங்க. கடவுள் வார்த்தை. முக ஸ்டாலின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது துர்கா ஸ்டாலின். இது கடவுள் வார்த்தை. எப்படின்னு எனக்கு தெரியாது. முக ஸ்டாலின் நல்லவராக இருக்கலாம். எதுக்குப்பா நம்ம சம்பாதிச்ச காசு போய் நினைக்கலாம். துர்கா ஸ்டாலின் மேலமா வாங்கன்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது. சொல்ல காரணம் தான். முக ஸ்டாலின் கொஞ்சம் நேர்மையாக இருக்கலாம். துர்கா ஸ்டாலின் எப்படி எனக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை, அவனது முக ஸ்டாலின் அழிவுக்கு காரணமானவள் துர்கா ஸ்டாலின். அவளுக்கு கொடுப்பேன் வாதை வாதை வாதை, கொடிய வாதை அவளுக்கு கொடுப்பேன். துர்கா ஸ்டாலினுக்கு என் தேவனாய் கர்த்தர் கொடுக்குற தண்டனை வாதை வாதை, கொடிய வாதை. என்னதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நல்லா இருக்கலாம், இல்லை வாதை இருக்கலாம், எனக்கு தெரியாது. வாதை கொடுப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன வாதை என்பது கடவுள் தான் தெரியும். தயவு செய்து முக ஸ்டாலின் அவர்களே, துர்கா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எல்லாம் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து, நம்ம துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு தான் போவீங்க, சோசியலை பார்ப்பீங்க. முக ஸ்டாலின் ஒரு பார்க்கிறாருன்னு தெரியாது. துர்கா ஸ்டாலின் அவர்களே, நல்ல சோசியலை பாருங்கள். உங்கள் சாதத்தில் பாருங்கள், பார்த்து என்ன இருக்குது எப்படின்னு பாருங்கள். நல்ல சோசியல், ஒரு உண்மையான சோசியல் பாருங்கள், இப்படி தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை இதை சொன்னது கடவுள். சோசியலால் எதுவும் நடக்காது எனக்கு தெரியும். உங்கள் இஷ்டம். நீங்கள் பார்க்க நம்பிக்கை இருக்குன்னா சோசியலை பாருங்கள், ஜாதகத்தை பாருங்கள், அதை பரிகாரம் செய்யுங்க. அதனால் இது நடக்காது எனக்கு தெரியும். அப்படி என்ன செய்யலாம், என்னை கூப்பிடுங்க, வரேன். நான் எப்படா வரேன்? நான் நீங்கள் எனக்கு எதிரி கிடையாது, நான் உங்களுக்கு எதிரி கிடையாது. நான் யாரோ நீங்கள் யாரோ. நீங்கள் நம்மளால் ஆட்சி செய்கிறவங்க, நான் சாதாரண குடிமகன். சரி, நான் ஒரு மூலையில் இருக்கிறேன். நான் கடவுள் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு சொல்ல முடியாது. மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களையோ துர்காசன் அவர்களையோ தினேஷ் அவர்களையோ முக அவர்கள் நிறைய பார்க்க முடியாது, பார்க்க விட மாட்டாங்க. நான் சொன்னாலும் போடா பெரிய சோசியல் தள்ளி விட்டுருவாங்க. நீங்கள் பெரிய சோசியல் ஆசான சோசியல் பெரிய சாமியார் பெரிய கோயில் இங்கே போய் பார்ப்பீங்க. சாதாரண மனுஷன் நம்ப மாட்டீங்க. கடவுள் என்னோடு இருந்து பேசிய அனைத்து தீர்க்க தரிசனம் நிறைவேற இருக்கிறது. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி இல்லாத இதை பாருங்க. நீங்கள் ஜெயலலிதாவை பற்றி கூறியது, சசிகலாவை பற்றி கூறியது, பன்னீர்செல்வம் அவர்கள் பற்றி கூறியது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி கூறியது, உங்கள் கணவரை பற்றி கூறியது எல்லாம் பார்த்துட்டு என்ன வாங்க. நீங்கள் என்னை கூப்பிட்டா நான் என்னன்னு சொல்கிறேன், கடவுள் வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் வேதனைப்படுவாள், வாழ்நாள் முழுவதும் வேதனைப்பட. துர்கா ஸ்டாலின் வேதனைப்படுவாங்க, வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவாங்க. இது என்னுடைய வார்த்தை அல்ல, கடவுளின் தீர்க்க தரிசனம். கடவுள் சொன்ன வார்த்தையை உங்கள்கிட்ட நேரடி சொல்ல முடியாது. யூடியூப் சொன்னால் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நல்ல சோசியலை பாருங்கள், பரிகாரம் தலைமையாக தேடுங்க. இதை என்ன கூப்பிட்டா நான் வணக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். 24/3/2024 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுகிடந்தட்டத்தை கே கொத்கொத்கையிருந்துக்க அக டகோ துதை திமி தபோ துதன்கை பாத மாபரண்டத்துக்க உயிர்ந்துக்க சுகிடமா தொட்டும் திடிமே போதரண்டத டேடிகம்மா ஓகே டே இருந்து கரண்ட முடே மாரோமே ஏதேதினாதிபதியானவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. தேசத்தின் அதிபதியானவன் வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். பாதையினால் சீரை இருப்பினால் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தையும் பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தையும் பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் அவனை தன் குமாரனின் மரணத்தையும் பார்க்கிறான். ஆதியிலே முன் குறிக்கப்பட்டது நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம்
முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. 3 தடவை சொல்லிட்டாரு. என் தேவனாய கர்த்தர் ஒரு தடவை சொன்னாலும் நடக்கும், 3 தடவை சொன்னால் நிச்சயமாக நடக்கும். பைபிளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தேசத்தின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி மு.க. ஸ்டாலினுக்கு முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. எப்போது என்பது என் தேவனாய கர்த்தர் கடவுளுக்கு தான் தெரியும். தேசத்தின் அதிபதியானவன் வேதனைப்படுவான், 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 வாதையினா சிறையிருப்பான். இதுதான் திரும்ப சொல்றாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ஆட்சி காலம் 5 ஆண்டுகளுக்கு முடிவு வரும். வாதம் கொடுக்க போறாரு, கொடுத்துருக்கான்னு தெரியும், வாதம் கொடுப்பாரு, சிறையிருப்பு கொடுப்பாரு. இது கடவுள் சொன்ன வார்த்தை. இதிலிருந்து எப்படி தப்பித்துக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். சொல்ல வேண்டிய என் கடமை. இது நடக்க போகுதுன்னு சொல்றேன் நான். இதனால ஏமால கோவப்படாதீங்க. இது நடக்க போகுது, ஒரு பாடம் நடக்க போறீங்க, அங்க ஒரு பாம்பு இருக்கு, அங்க பூரா இருக்கு, ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க பல்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க தப்பிக்க வழியை பாருங்க. அதான் சொல்றேன் நான். உங்களுக்கு கொடுக்கக்கூடியது வாதை, சிறையிருப்பு, பதவி. இன்னைக்கு பதவி விளக்குறது. இது எப்படி தப்பிக்கலாம் பாருங்க. முன்னாடி நடக்கப்பறம் கடவுள் சொல்ல நான் உங்களை சொல்லிட்டேன். நான் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டி விட்டார். அதையும் சொல்றேன். கடவுள் உங்கள் கோபமா இருக்கிறாரு. அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னை கூப்பிடுங்க, நான் சொல்லுகிறேன். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தையும் பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரனின் மரணத்தையும் பார்க்கிறான். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் குமாரின் மரணத்தையும் பார்க்கிறான். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களின் மரணத்தை பார்த்தவர் மு.க. ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் மரணத்தையும் பார்க்கிறார். நாள் நெருங்கிருச்சு. சொன்ன வார்த்தை நாள் நெருங்கிருச்சு. 3 தடவை சொல்றாரு. கருணாநிதி அவர்களின் மரணத்தை பார்த்தவர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மரணத்தையும் பார்க்கிறார். ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஆதியிலே கடவுளால் முன்குறிக்கப்பட்டது நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். என் வார்த்தைகள் அல்ல, என் வார்த்தைகள் அல்ல, என் வார்த்தைகள் அல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், என் வார்த்தைகள் அல்ல, கடவுள் வார்த்தைகள். உங்களுக்கு இன்னென்ன நேரம் போகிறது என்று என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் சொல்லியிருக்கிறான், சொல்லிவிட்டேன். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பதவி பறிக்கப்படும், ஒரு வாதை கொடுக்கப்படும், சிறைக்கு அனுப்பப்படுவார் சொன்ன வார்த்தை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தற்போது மரணம் ஏற்படும், விரைவில் மரணம் ஏற்படும் சொல்லிவிட்டார். துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கொடிய வாதை கொடுக்கப்படும், கடவுள் கொடுப்பார், வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவார் சொல்லிவிட்டார். இதை நான் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். நேரடியாக தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க. உங்க நேர சந்திக்க இயலாது. யாரும் பார்க்க முடியும், பார்க்க விட மாட்டாங்க அரசு அதிகாரிகள். ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியும் சசிகலா அவர்களை பற்றியும் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை சொல்வதற்காக பன்னீர்செல்வம் அவர்களை பார்க்க போனேன். அரசு அதிகாரிகள் தடுத்து விட்டார்கள், காவலர்கள் தடுத்து விட்டார்கள், பார்க்க முடியல. சொல்ல நடந்தது. உங்களை பார்க்க முடியாது. நான் சொல்றேன். இப்ப பாருங்க, யூடியூப்ல தான் போட்டிருக்கேன். யாராவது திமுக தொண்டர்கள், திமுக கட்சிக்காரங்க யாராவது பார்த்தா அவங்க போய் போட்டு காட்டுங்க. பார்த்து எனக்கு கூப்பிட்டா விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணத்தை குறித்து என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை பல எபிசோடு ஒளிபரப்பி இருக்கிறேன். தயவுசெய்து பாருங்கள். திமுக தொண்டர்களே, திமுக கட்சிக்காரர்களே, எம்எல்ஏக்களே, எம்பிக்களே, அமைச்சர்களை யாராவது பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள். அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள். எப்படியாவது பரிகாரம் செய்தாவது, சோசியலை பார்த்தாவது, ஜாதகத்தை பார்த்தாவது அவரை மனத்திலிருந்து அவரை காப்பாற்றுங்கள். கடவுள் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன். எனக்கு தெரிந்த, எனக்கு தோன்றிய 3 அபசகுணங்கள் சொல்லுவாங்க. அபசகுணமா பேசாத அடிப்பாங்க, அபசகுணமா பேசாத அடிப்பாங்க. கெட்ட சகுனம்ப்பா, நான் போனேன், இது கெட்ட சகுனம் நடந்து போச்சு, ஆக்சிடென்ட் நடந்து போச்சுப்பாங்க. நல்லா கேட்டு பாருங்க. கிராமத்துல அபசகுணமா பேசாதரா, ஒரு காரியம் செய்ய கிளம்பிருக்கும் ஒரு நாள் பேச சொல்லிடுவாரு. என்ன அளவு கல்யாணக்காரன் பேசியிருப்பாங்க, என்ன அளவு அடிப்பாங்க, என்ன அளவு அடிப்பாங்க. கல்யாணக்காரன் பேசியிருக்கோம், அப்புறமா என்ன அளவுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லாத அடிப்பாங்க. சரிங்களா? அப்போ அது கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாகும். அதே மாதிரி கெட்ட சகுனம் போகும்போது சகுனம் தட்டுப்படுவாங்க. ஒரு மாதிரி தட்டுப்படுது, நேரம் சரியில்லைம்பாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து சில கெட்ட சகுனங்கள், அபசகுணங்கள் எனக்கு தோன்றியது. ஏன்னா அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் கடவுள் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். பல எபிசோட் போட்டிருக்கேன், பாருங்கள். எனக்கு தெரிந்த 3 கெட்ட சகுனங்கள், அபசகுன வார்த்தைகளை நான் அப்போது கூறுகிறேன். இதை தெரிந்தாவது
உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள். நிகழ்ச்சி 1 நாள் 28/2/2023 சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த ஒரு கூட்ட அரங்கத்தில், அந்த கூட்டத்தில் தயாநிதி மாறன் அவர்கள், அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், கரு பழனியப்பன் அவர்கள், சுதா ரங்கநாதன் அவர்கள், கன்னட இசைக்கலைஞர், அப்புறம் நடிகர் ரோஜா அவர்கள், கணவர் ஆகிய சிறுவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் ரெடின் கிங்ஸ்லி, அதாவது ஒரு காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் பேசிய பேச்சு நம்ம ஒளிபரப்புறம் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பேசிய பேச்சு எனக்கு தோன்றது, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஒரு செங்கலை வச்சு வீடு கட்டலாம், ஆனா ஒரு செங்கலை வச்சு கோட்டையே கட்டினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்னைக்கு இல்லை, அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சொன்ன வார்த்தையில அவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு அபசனப்பட்டது. அபசூரமா பேசாதான் அபசனப்பட்டது. என்ன கடவுள் வார்த்தை கொடுக்கிறது. அவர் என்ன சொல்லணும், இந்த கூட்டத்தில் இங்க இல்லை, இன்னைக்கு இல்லைன்னா இங்க பூமியில் இல்லைன்னு அர்த்தம், இன்னைக்கு பூமியில் இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி சொல்ல வார்த்தை, அந்த அபசூரமா வார்த்தை எனக்கு தோன்றல் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் இன்னைக்கு இல்லை அப்படின்னா அவர் அடியம்னு சொல்றாரு, அவர் குறை சொல்ல முடியாது, அவர் அடியம் சொல்றாரு. அவர் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுவோம். எவ்வளவோ கட்சியை நடத்தினா, நம்ம கட்சியை ஆதிம கட்சியை தோன்றி வைத்தாரு, செஞ்சாரு. எம்ஜிஆர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அண்ணாதிமுக திமுக கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அவர் இங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம், இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பூமியில இல்லைன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் எனக்கு மனசில் பட்டுச்சு. என்ன சொல்லுவோம், செஞ்சது செங்கலை வச்சு பண்ணாரு, ஆனா அவர் இந்த கூட்டத்தில் இல்லை, இந்த கூட்டத்தில் இல்லைன்னு சொல்லணும், கூட்டத்தில் இல்லைன்னு சொல்லணும். இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு பூமியில் இல்லைன்னு அர்த்தம். அபசூர வார்த்தை தப்பான செய்யுங்க, ஏதோ ஒரு அபசூர வார்த்தை பட்டுச்சு சொல்றேன் நான். அந்த அவர் இன்னைக்கு இல்லைன்னு சொன்ன வார்த்தை எனக்கு அபசகுணமான வார்த்தை, கெட்ட சகமான வார்த்தை. இந்த வீடியோ போடுறேன் பாருங்க. நம்ம எல்லாமே சொல்லுவோம் ஒரு செங்கலை வச்சு வீடு கட்டலாம், ஆனால் ஒரு செங்கலை வச்சு கோட்டையே கட்டினாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்னைக்கு இல்லை, அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2வது 28/6/2023 நேரு சேலத்தில் நடந்த மாமன்னன் படத்தின் ஆடியோ லான்ச் வெளியீட்டு விழா. இது உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, இதே மாதிரி கடைசி படம் அப்படின்னு நான் கூட ஒரு வாட்டி தான் சொன்ன வார்த்தை. ஒரு கடைசி படம், இப்போதைக்கு இதுதான் கடைசி படம் அப்படின்னு நான் மார் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். கடைசி படம் எல்லாரும் சொன்னாங்க கடைசி படம். நான் கூட ஒரு வாட்டி தான் சொன்னேன், இது கடைசி படம், இப்போதைக்கு இதுதான் கடைசி படம் அப்படின்னு மார் சார்ட்ட சொன்னங்கிறது. இந்த கடைசி படங்கிறது எனக்கு ஒரு ஒரு அபசகுணமான வார்த்தை. ஏன்னா அவர் என்னதான் அரசியலில் இருந்தாலும் அவர் வயசு கம்மியான வயசு வருஷம் நான் நடிக்க, எம்ஜிஆரே 10 வருஷம் நடிச்சார், ரஜினிகாந்த் 73 வயசு நடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் நடிக்கலாம், விஜய் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு, திரும்ப நடிக்க வருவார். அதே மாதிரி கடைசி படம்னு சொல்லக்கூடாது, அவரை முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவர் இப்போ நாளைக்கு ஆட்சியை மாறலாம், ஆட்சி பிடிக்கிறதுக்காக சினிமா நடிச்சு தான் ஆகணும். அதாவது அவர் ஒரு ஸ்டார் சினிமா நடிகர், நடிச்சா தான் மக்கள் கொடுத்து கூட்ட முடியும். கடைசி படங்கிறது அவர் வாழ்ந்து வந்த கடைசி படங்கிறது எனக்கு கெட்ட சகுனமாக படுகிறது, அபசகுணமான வார்த்தையாக நான் நினைக்கிறேன். அவர் பேசிய வீடியோ ஒளிபரப்பு பண்ணி செய்கிறேன் பாருங்க, இதை தப்பா நினைச்சிக்காதீங்க. என்னை பரவாயில்ல சொல்றேன், அபசகுணமான கெட்ட சகுனமான வார்த்தைன்னு சொல்றேன் நான். எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி கடைசி படம் அப்படின்னு. நான் கூட ஒரு வாட்டி தான் சொன்னேன், ஒரு கடைசி படம் இப்போதைக்கு இதான் கடைசி படம் மாரி சார்கிட்ட சொல்லியிருக்கேன். 3வதாக எந்திரம் தெரியல சோசியல் மீடியாவில் பார்த்தேன் நான். ஒரு சுடுகாடு இருக்கிற கொட்டாங்க இருக்கு, அதுக்கு முன்பக சோத்துல எழுதியிருக்காங்க, வருக சின்னவரே வருக. சின்னவரே யார்? திமுக கட்சி தான், கருப்பு சோப்பில் எழுதியிருக்கிறாங்க, திமுக கட்சி தான். வருக சின்னவரே வருக. சுடுகாடு கூப்பிட்ற மாதிரி எரிக்கிற இடத்துல அந்த சோத்துல இருந்து எனக்கு பட்டவனை பழிச்சுதான் எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா அவர் மறந்து பற்றி கடவுள் பேசியிருக்கிறாரு. என்ன சுடாடு போய் கூப்பிட்றாங்க, வாங்க சுடாடு கூப்பிட்றோம், எரிக்க வாங்க கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு அபசூரமாக பட்டது. ஏன்னா என் மனசை பட்டது சொல்கிறேன் நான். ஏன்னா மரணத்தை பற்றி கடவுள் கூறியிருக்கிறார், எல்லாம் மரணத்தை பற்றி கூறினார், நடந்தது. என் மனைவியின் மரணத்தை பற்றி கூறினார், 10 மாதங்களுக்கு முன்னாடி கூறினார், நடந்தது. ஜெயலலிதா மரணத்தை குறித்து 10 மாதங்கள் முன்னாடி கூறினார், நடந்தது. அதே மாதிரி வேறு யாரை பற்றியும் கடவுள் பேசலை. உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரு, 3 பேரை பற்றி பேசியிருக்கிறார். ஒன்று ஜெயலலிதா அவர்களின் மரணம் 10 மாதங்களுக்கு முன்னாடி பேசினாரு, 10 மாதம் கழிச்சு 15/1/2016 பேசினாங்க.
5/12/2014 இறந்தாங்க. என் மனைவி குறித்து 10 மாதம் முன்னாடி பேசினாரு. 17/1/2019 என் மனைவி இறந்தாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டவொடனே எனக்கு அவசரமாகப்பட்டுச்சு. அபசகுணம், கெட்ட சகுனம், கெட்ட சகுனம். அதான் அவங்க சொல்கிறேன் நான். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களது இந்த உயிருக்கு ஆபத்து உள்ளது. கடவுள் மரணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள் என்பது பணிவான வேண்டுகோள். இதற்கு முன்பாக உதாரணம் சொல்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கும்போது பிஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரையில் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். அப்போ பாலுன்னு ஒரு பையன் படிச்சிருந்தாப்புல. பாலின்னு கூப்பிட்டாங்க. பாலுன்னு ஒரு பையன் கண்ணாடி போட்டிருப்பாப்புல, ஒல்லியான பையன். அப்போ அப்படியே இன்ஜினியர், எஸ்சி சூப்பர் இன்ஜினியருக்கு பெரிய பெரிய பதவி இருக்கிறாரு. அந்த பையன் மெடிக்கல் ட்ரைவிங் கிடைக்காம அக்ரி படி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணான். கடைசி பீரியட் ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்கிறது காமர்ஸ் ப்ரொஃபஸர் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ பாலு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. எழுந்திரிச்சு நிற்கிறாப்புல. நிற்கும்போது இந்த சட்டையில் பூப்போட சட்டை போட்டிருந்தாப்புல, டிசைன்ஸாக போட்டிருந்தாப்புல, சட்டையில் பூப்போட சட்டை போட்டிருந்தாப்புல. என்ன சார் சொல்கிறேன் நான், பூப்போட சட்டை போட்டிருந்தது. அப்போ சொல்கிறாரு, என்ன சட்டை போடுங்க நீ, ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி இந்த பூப்போட டிசைன் போட்ட சட்டை போட்டு வரக்கூடாது, புரிஞ்சதா அப்படிங்கிறாரு. சார் நாளைக்கு வரமாட்டேன் சார். பூ போட்ட சட்டையை நீ போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரு. வார்த்தை வார்த்தை, சரி சார் நாளைக்கு வரமாட்டேன் சார், நாளைக்கு நான் வரமாட்டேன் சார், நாளைக்கு நான் வரமாட்டேன்னு 2 வார்த்தை சொல்கிறேன். நாளைக்கு நான் வரமாட்டேன்னு 2 சொல்கிறேன். அதை எல்லாம் நம்ம மறந்துட்டோம். நாங்கள் கேஷவாஜி பக்கத்தில் வந்து தெரியும், எனக்கு தெரியாது, நான் பக்கத்தில் தள்ளி உட்காந்துருக்கேன், தெரியாது. அன்றைக்கு சாயங்காலம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒத்தக்கடையிலேருந்து டிவி போயிட்டு இருக்கான். போகும்போது அது ஆக்சிடெண்ட்டாக கொலையான்னு தெரியாது. எதுக்கு வர மாடுகள் வந்து குத்தி தூக்கி போட்டுருச்சு. அவன் ஸ்பாட்டில் இறந்துடுறான். அந்த மதுரை மேலூர் மெயின் ரோட்டில் இறந்துடுறான் அவன். நாங்கள் போகிறோம். அப்போ தான் அவன் பக்கத்தில் அமர்ந்த நண்பர் சொல்கிறாங்க, பக்கத்தில் அமர்ந்த நண்பர் சொல்கிறாங்க, சார் கெட்ட சகுனம் சார், அவசரமாக பேசிட்டாங்க சார். நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் மரண கிளாஸ் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க எப்போ நாளைக்கு இந்த பூப்போட சட்டை போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் நாளைக்கு நான் வரமாட்டேன் சார், நாளைக்கு நான் வரமாட்டேன் சார் அப்படின்னு 2 தடவை சொன்னான். நாங்கள் கால் எதுக்கு இப்படி சொல்கிறாங்க, சட்டை போட்டுக்கிறானா சட்டை போட்டுன்னு சொல்லுவீங்க, என்ன நாளைக்கு நான் வரமாட்டேன் சார் வரமாட்டேன்னு சொல்லும்போது அவசரமாக இருந்து எங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி நான் சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சு போகிறேன். ஒரு நம்ம 4:30 போகிறேன், 4:45 இறந்துடுறேன். அது அவசரமான வார்த்தைகள் எனக்கு என் மனசில் பட்டுச்சு. நீ அதனோடு வேண்டுகிறேன், உதயநிதி சார் நீண்ட காலம் வாழணும், நல்லா அரசியல் பண்ணணும், அவரை காப்பாற்றுங்கள் 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 பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.